இப்போ நம்ம டீம்ல இருந்து ஒருத்தவங்களோட பேர் வந்து சொல்றேன். ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன பேர் பட்ட பேர் கொடுப்பீங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. ரீனா. போட்ட வாங்கி வைக்கலாம். லொட இருப்பா. அனிதா. சூப்பர் பரட்டேன்னு வைக்கலாமே நம்மளை கூப்பிட்ற மாதிரி. அண்ட் ரவி ப்ரோ. அம்பி அண்ணியன் மாதிரி. இங்கே வந்து ஹார்ட் பீட்ல வந்து அண்ணியன் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வரப்பாவே இருப்பாப்ல. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு போய் சொல்கிறீங்க நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்னோட பேர் யோகி, உங்கள் பேர் ராக்கி. நீங்களும் நானும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருக்கோம். வேற மல்டிவேர்ஸில் நீங்கள் தான் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் முன்னா ஃபோட்டோ எடுத்து ஒன்று முன்னா தெரிஞ்சுட்டு நிறைய பேர் வந்து நீ பார்க்கறதுக்கு அவரை மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு சொல்ல நிறைய பேர் நான் அந்த பையன் பார்த்தா ராக்கி மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லப்போனால் ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த முடி தாடி கெட்டப்பு. ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்குது. என்ன தெரியுமா? மறு வச்சா நான் கண்டென்ட் வீடியோஸ் மட்டும் தான் பண்ணுவோம். நானும் ஒய்ஃபும் ஏதோ ஹாட் ஸ்டார்லங்கிறாங்க போய் சும்மா ட்ரை பண்ணுவோன்னு வந்து பண்ண ஆடிஷன் தான். அதுலேயும் பயங்கரமாக சொதப்பினேன். ஏன்னா ஆடிஷன் பண்ணும்போது தீபா கூட பண்ண டைமில் வந்து உங்க ஃபேஸ்ல வந்து ஏதோ ஒரு அப்பாவித்தனத்தை வச்சிருக்கீங்க. அது டக்குன்னு வந்து அப்பாவி மாதிரி மாறிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்ல இருக்கிறவங்களும் சொன்னாங்க, சீரிஸ் பார்த்தவங்களும் சொல்றாங்க. அது தெரியல. அது நம்மளை பார்க்கும்போது இருக்க போல மற்றவங்களுக்கு நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஹார்ட் பீட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பயணம் போயிட்டு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பயணம் எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் பார்த்தா ஆஃபீஸு, இந்த பக்கம் பார்த்தா ஹார்ட் பீட்டு, ஐ மீன் ஹார்ட் பீட் 2. எப்படி அந்த சூட்ல எப்படி ப்ராசஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன மாதிரிலாம் வச்சு செய்யறாங்க? அது பயங்கரமா செய்யறாங்க ப்ரோ, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அது நம்ம தனியா பேசிக்கலாம். அதுதான். ஓகே, ஸோ ஷூட் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இது ஆஃபீஸ் போகும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல ஹார்ட் பீட் போகும். ஓகே, ஒரு மாதிரி ஜாலியா போகுது. ஹார்ட் பீட் ராக்கி அப்படின்ற கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்த்துட்டு சரி இப்படி ஒரு பையன் நம்ம கேங்ல இருப்பான்ல, இப்படி ஒரு பையன் நமக்கு எல்லாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஃபன்னா ஒரு மாதிரி எதையுமே சீரியஸா எடுத்துக்காத ஒரு பையனா பார்த்துட்டு இருக்காங்களே. அது உங்களுக்கு அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்றது எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. புரியல உண்மையிலங்க. இந்த கேரக்டருக்குள்ள வந்ததுலேருந்து நான் என்ன பண்றேன்னு தெரியல. சார் என்ன சொல்றாரோ அது அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஒன்று பண்ணுவோம், இது ஓகே, இல்லை இதில் ஏதாவது மாற்றினா லைட்டாக அவரே சொல்லுவார், மாற்றிட்டா முடிஞ்சுது. ஆனால் இப்போ நான் பண்ணுறேனாங்கிறது எனக்கும் நம்ப முடியல. அதை ஆமாம், ஏன்னா இதுக்கு வந்து இந்த ஃபீல்டுக்கு நான் ரொம்ப புதுசு. எனக்கு வந்து இந்த ஆக்டிங்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் ஏதாவது கற்றுக்கிட்டு இல்லை படிச்சுட்டு வந்தேன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திருப்புன்னு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நான் கண்டென்ட் வீடியோஸ் மட்டும் தான் பண்ணுவோம், நானும் ஒய்ஃபும். ஸோ அதை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, டெஸ்ட் ஷூட் இருக்க வரீங்களா அப்படின்னாங்க. ஸோ ஏதோ ஹாட் ஸ்டார்லங்கிறாங்க போய் சும்மா ட்ரை பண்ணுவோன்னு வந்து பண்ண ஆடிஷன் தான். அதுலேயும் பயங்கரமாக சொதப்பினேன். எந்த இதில் எங்கள் டேரக்டர் சார்ட்ட கேட்டிங்கன்னா அவர் முதல்ல சொல்கிறது, என் ஆடிஷன் பண்ணும்போது தீபா கூட பண்ண டைமில் வந்து அவங்க கையை பிடிச்சி பேசுகிற மாதிரி ஒரு சீன். அவங்க என் கையை பிடிச்சி என் கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கடன் என் ஒய்ஃப் வேறு அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கா. என்ன ஸோ அதுக்கப்புறம் அப்போ பயங்கரமாக சொதப்பினேன். ஓகே, அந்த ஆடிஷனில் என்ன நம்பிக்கையில் எடுத்தாருன்னு எனக்கும் தெரியல. டெஸ்ட் பண்ணே முடிஞ்சோம். ஓகே, இது நமக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லி போயாச்சு. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப கால் வருது. ஓகே இதாகிடுச்சு, நம்ம பைலட் போகிறோம் வாங்க அப்படிங்கும்போது நம்ப என்ன வச்சு போகிறீங்களா, நம்ப முடியல. அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஸோ அதனால தெரியல நான் என்ன பண்ணுறேன். ஆஃபீஸ்லேயும் அதே தான், இதுலேயும் அதே தான். ஓகே, ஏதோ ஆனால் அந்த கையை பிடிச்சி நடுங்கிறது அது எதனால? அதாவது யோசிங்களேன். ஆமாம், நமக்கு ஏன் அப்படி நடந்துச்சு? ஏன்னா இப்போ நடிச்சிட்டு இருக்கோமே, அந்த மாதிரி தான் யோசிச்சிங்களா? யோசிக்கணும் ப்ரோ. அதான் சொல்கிறேன், இப்போவுமே ஏதாவது ஒரு சீன் அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா படப்படன்னு பதட்டமாயிடும். ஏதோ என்ன மாதிரி சீனு? கை பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கை பிடிக்கிற நினைக்கிறேன். ஓகே, அப்படி வைக்கும்போது பதட்டமாயிடும் பயங்கரமா. மற்றதெல்லாம் தெரியல ப்ரோ, அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போகுது. சரி போற வரைக்கும் போவோம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச உங்க ஒய்ஃப் மேல ரொம்ப பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெண்ண மவனுக்கு வெண்ண மவள் மேல ரொம்ப ஒரு பெரிய பயம். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, இல்ல கல்யாணம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இப்படி சொன்னா நாங்களாம் என்னதான் பண்றது எனக்கு புரியவே இல்லை. ஒய்ஃப்னா பயப்பட்டுதான் பயப்படுதான். அது வேர்ல்டு. ஆமா, அது எழுதப்படாத ஒரு நீதி. அது எதனால? ஏன் ஏதாவது அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல? ஓ, அதுக்கு காரணம் நான் இப்போ சொல்லிட்டேன்னா வீட்டுக்கு போய் நாளில் வாங்கணும். நான் கேட்கல. ஓகே, ஆனால் வந்து ரீனா ராக்கி அந்த 2 பேரோட கேரக்டர் வந்து செம்மையா இருக்கு பார்க்கும்போது. அதாவது ஒவ்வொரு பையனும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கணும், ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பையன் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி இருக்குங்க செட்ல? இதெல்லாம் செட்லங்கிறது அதான் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஓகே, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் ஓகே. எனக்கும் தீபாவுக்கும் இருக்கிற ஒரு பாண்ட் வந்து அது நல்லா செட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால அது ஸ்க்ரீனில் நல்லா ஒர்க் ஆகுதா என்னங்க தெரியல. பட் இன்னொன்று ரைட்டிங்
அவர் அந்த குடுக்குற அந்த ரைட்டிங், அந்த டயலாக்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பயங்கரமா ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, ஓகே. ஸோ அதை நீங்க சொன்ன மாரி தான். ரியல் லைஃப்ல இப்படி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்குயா. எனக்கு இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ தான். ஓகே. ஒரு சீன்ல வந்து ஒரு ஃப்ளோல போய் கேட்டுருவீங்க. ரதி மேம் நீங்க பேசுறது ரீனா மாரியே தீபா மாரி ஐ மீன் ரீனா மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லவும், "டேய் என்னடா சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில நக்கு நக்குன்னு கொட்டுவாங்கல்ல. அந்த சீன்ல நான் எப்படி அந்த அடிக்கிறதெல்லாம் கேஷுவலா நடந்ததா? இல்ல ஸ்கிரிப்ட்ல "எப்பா என்னமோ பண்ணிக்கோங்கப்பா" அப்படின்ற மாரி இருக்குமா? இல்ல. அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணிடுவாரு. அந்த அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து இது டயலாக் பேசிருவான். அவன் பேசியிருப்பான். நீ உள்ள வர வந்தோனே அவன அடிக்கிற உன் மண்டையில கொட்டுன்றுவாரு. ம். ஸோ அது சொல்ல நடக்கிறது தான். இன்னொன்னு அவங்க எக்ஸ்ட்ராவா பண்ணிக்குவாங்க. ஓகே. எக்ஸ்ட்ரா 4, 5 அடி போட்டுக்குவாங்க. போட்டுக்கிட்டு. ஓகே. ஆனா அடிச்சாலும் வலிக்காது. முடி இருக்கிறதுக்கு. ப்ரோ அது என்னதான் இருந்தாலும் வலிக்குமே. ஓகே. அண்ட் வந்து இந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது 2த்துக்கும் பொதுவான ஒருவர். அதாவது ஹார்ட் பீட் 1லயும் ஒரு நல்ல ஒரு பாண்டான ஒருத்தர். ம். அதே மாரி ஆஃபீஸ்லயும் ஒரு பாண்டான ஒருத்தர். ம். ரவி ப்ரோ. ஆமா. ஸோ குரு ப்ரோ. ஸோ ஆக்சுவலா அவர் கூட ரெகுலரா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி இருக்கு? ஸோ ரவி அவர் வந்து ஆரம்பத்துல நாங்க ஹார்ட் பீட் பண்ணும்போது அவர் மேக்ஸிமம் யார்ட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. அவர் எல்லாருமே அதான் சொல்றாங்க. என்ன அவரு? சீசன் 1ல அவர் வந்தாருன்னா ஒண்ணு புக் படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இல்ல ஏதாவது மூவிஸ் பார்ப்பாரு. ஓகே. நம்ம பேசினா பேசுவாரு. பேச மாட்டாருல்ல. நம்ம பேசணும்னா அளவா அப்படி பேசுவாரு. ஓகே. பட் ஆனா ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டாரு. ஓகே. So ஓகே. இப்போ 2 பேரும் ஜாலியா வெளிய போறது, ஊர் சுத்துறது. ஓகே. அதனால அப்படியே சிட்டிங் உட்காந்து பேசுறது எல்லாமே நடக்குது அவர் கூட. ரொம்ப எங்களுக்கு ஜாலியான என்னமோ எங்களுக்கு என்னமோ ஆஃபீஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் ஹார்ட் பீட் 2ல ஏன் வந்து ம். குரு ப்ரோ இல்ல ம். ரவி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த ஃபீல் இருக்குதா? அவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இருக்கு. யாருக்கா இருந்தாலும் இருக்குமே. அவருக்கும் ஹார்ட் பீட் பண்ணணுங்கிற ஆசை ம், இருக்கு. ம், அவரும் ம். கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல நடக்கலாம். ஓகே. என்ன வேணா நடக்கும். ஓகே. அது தெரியல. உங்களோட ஆசைன்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நம்ம ஓகே ஒரு ஃப்ளோல வந்து போய்க்கிட்டு இருக்கு. வெப் சீரிஸ்ல வந்து போகுது. ம். இன்னும் யார் யாரெல்லாம் கால் பண்ணாங்க. ஹார்ட் பீட் 1க்கு அப்புறமா ராக்கின்னு அப்படியே மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்களே. இல்ல நல்லா சொல்றீங்க. கேட்க நல்லா இருக்கு. ப்ரோ உண்மையா தான் ப்ரோ சொல்றேன். இல்ல bro, உண்மையில அந்த கேரக்டர் நிறைய பேருக்கு புடிச்சிருந்தது. ம். அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் புடிச்சிருக்கும்போது எனக்கே ஓகே. பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஐயோ அது வயசானவங்களும் சரி, ஒரு 60 வயசுல இருக்கட்டும், இன்னொன்னு குழந்தை இருக்கட்டும், எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லா ஏஜ் கேட்டகரியிலும் பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து பேசுறாங்க அப்படிங்கும்போது, கன்டென்ட் வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில பர்ட்டிகுலர் ஆடியன்ஸ் இருந்தாங்க. ம். ஸோ அவங்க வந்து பேசுவாங்க. அந்த பேர்ல தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரிஜினல் பேர் தெரியல. வெண்ணமன் அவங்க அந்த ஓகே. மாரி தான். அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டுக்கு அப்புறம் இப்ப எங்க பார்த்தாலும் ராக்கிங்கிறது தான். அப்படியா? ஆமா. யார ஓகே. பார்த்தாலும் என் பேர் தெரியாது ராக்கின்னு தான் கூப்பிடுறது. மறக்க முடியாத ஒரு ஃபேன் மொமெண்ட். அதாவது நீங்க வெளியில போயிருப்பீங்க. ம். அண்ணே அப்படின்னு சொல்லி ஓடி வந்து உங்கட்ட வந்து பேசினது ஏதாவது ஞாபகம் இல்ல இருக்குல்ல? ஆக்சுவலா நெறைய பேர் அந்த மாரி வந்து பேசியிருக்காங்க. ஓகே. என்ன ஒரு மாரி சங்கடமா இருக்கும் அப்படின்னா, 2 பேர் வந்தாங்க அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு நம்மள தெரியும். ஓகே. அவங்க வந்து நம்மகிட்ட பேசிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருவாங்க. இன்னொருத்தருக்கு நம்மள தெரியாது. ம். அவர ஃபோட்டோ எடுக்க சொல்லி இவரு வருத்தப்படுத்துவாரு. ஒரு ஃபோட்டோ அவரு எனக்கு வேணாம். நமக்கே ஒரு மாரி சங்கடமா இருக்கும். அவரே வேணாங்கிறாரு விட்டுறியா? ஏன் அவர வற்புறுத்தி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க வைக்கிறேன்? ஓகே. அது ஒண்ணு தான் கொஞ்சம் ஒரு மாரி இதா இருக்கும். ஓகே. சொல்லுவாங்கல்ல, இவர் யாருன்னு தெரியாதா? இவர் யாருன்னு தெரியாதா? இதெல்லாம் நடக்கும். ராக்கி அவரு "டேய் எனக்கு தெரியாதுடா" அப்படிங்கிற மாரி நான் பாப்போம் அவருக்கு. ஐயோ! அவர் முன்னாடி ரியாக்ட் பண்ண முடியாது. ஓகே. ஆனா எனக்கு ஒண்ணு நடந்தது. என்னன்னா, நான் வந்து ராயப்பேட்டை பக்கத்துல சத்யம் தியேட்டர் போயிட்டு ஒரு இடத்துல ஹோட்டல்ல சாப்பிடலான்னு போறேன். ஒரு குட்டி பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து, ம். "அண்ணா நீங்க வெண்ணமாவன் தானே?" என்ன தம்பி என்ன வெண்ணமாவன் எனக்கு புரியல. என்னப்பா சொல்றேன்னா, "ஹார்ட் பீட்ல வர ராக்கி தானே நீங்க?" அப்படின்னா. என்னப்பா சொல்ற எனக்கு புரியல. அப்புறம் தான் வந்து நெறைய பேர் வந்து, "ஏய் நீ பார்க்கறதுக்கு அவர மாரியே இருக்கப்பா" அப்படின்னு சொல்லும்போது நெறைய பேர் நான் ஐ மீன் காதுல நடந்துட்டு இருப்பேன். ஒரு 4 பேர், "ஏய் அந்த பையன பார்த்தா ஹார்ட் பீட் ராக்கி மாரி இருக்குல்ல" அப்படின்னு. அந்த மனுஷன் எங்க இருக்காரு அவர புடிங்கடா அப்படின்ட்டு எனக்கே அது நடந்தது. உங்களுக்கு நடந்திருக்காதா? அது நடந்திருக்காதுன்னு தாண்டி நெறைய பேர் கேட்கறது ஓகே. நீங்க சொன்ன மாரி கோயம்புத்தூர்ல யாரோ ஒருத்தங்க பார்த்து ராக்கியான்னு கேட்டு, அவர் ஆமான்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து, அத எனக்கு டேக் பண்ணிலாம் போட்டுருக்காங்க. அப்படியா? அது மாரிலாம் நடந்திருக்கு. ஓகே. ஆக்சுவலா அந்த பையனோட வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அவங்க அம்மா வேற பக்கத்துல இருந்தாங்க. "டேய் வாடா என்ன பார்த்தா உனக்கு எப்புட்றா இருக்கு?" அது அவங்க அம்மா இருந்தது பார்க்கல. அதான் இல்லம்மா ஒண்ணும் இல்ல. ஆமா நான் இதுல வருவேன். நானும் வருவேன்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஓகே. ஆக்சுவலா வந்து சொல்லப்போனா ஒரே மாரி தான் இருக்கு. இல்ல ஆமா. அந்த முடி, ம். தாடி, கெட்டப். ம். ஆக்சுவலா நீங்க எனக்கு பொய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அடோ. நம்ம ஆல்ரெடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம். நீங்க அ என்னோட பேரு யோகி. உங்க பேரு ராக்கி. நீங்களும் நானும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துருக்கோம். ம். வேற மல்டிவர்ஸ்ல. நீங்க தான் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இருக்கும். இருக்குமா? என்ன நீங்க நான் ஃபோட்டோலாம் வச்சிருக்கிறேன். அப்புறம் ஒண்ணு முன்னா ஃபோட்டோ எடுத்து ஒண்ணு முன்னா திரிஞ்சுட்டு என்ன bro இது? நைஸ். ம். நம்ம வந்து அண்ணன் தம்பியா நடிக்கலாம்னு நெனைக்கிறேன். அப்படிதான் வந்து சொன்னாங்க. நமக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு தெரியுமா? அது வேறயா? தெரியுமா தெரியாதா? தெரியாது ப்ரோ. இங்க பாருங்க. நம்ம 2 பேருக்கு ஒரு அண்ணன். இது நான் தானே. நல்லா பாருங்க. நீங்க 2 பேர் மூஞ்சி இருக்கும் அதுல.
ஓ கலந்து விட்டுருக்கீங்களோ? கலந்து விட்டுருக்கீங்களா? பரவாயில்ல நம்ம ஊரை ஏமாத்திடலாம். ஊரை ஏமாத்திடலாம்ல பாப்பாங்க. இவன் என்ன சொன்னாலும் நம்புவாங்க பாரு. ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரே ஒரு டிஃபரெண்ட் வந்து ஒரே ஒரு டிஃபரெண்ட் மட்டும் தான் இருக்கு. என்ன தெரியுமா? இப்ப பாருங்க. இதோ. மறு வச்சா ராக்கி, மறு இல்லைன்னா யோகி. மறு எடுத்தா யோகி. நைஸ் ப்ரோ. என்னலாம் என்னால சமாளிக்க முடியாத நேரத்துக்கு உங்களை அனுப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஏதாவது பிரச்சனை வரும்போது. ஓகே. இந்த டூப்லாம் போடுவாங்கல்ல. கமல் சாருக்கு டூப் போடுற மாரி. எங்க போறீங்க நீங்க? அந்த மாரி. ஓகே. ஸோ இந்த அடையாளத்தை வந்து ரிமூவ் பண்ணிருவோம். சூப்பர் ப்ரோ. ஓகே. நம்ம ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, ஓகே நம்ம இதில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோலாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு அவங்களும் வந்து மீடியாவில் இருக்கிறாங்க, நீங்களும் வந்து மீடியாவில் இருக்கீங்க. வெண்ணம் அவளுக்கு 2 பேர்த்துக்கும் ஒரு லைஃப் டைம் கோல் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? லைஃப் டைம் கோலுன்னுலாம் நானும் அவ்வளோ எதையுமே பிளான் பண்ணிலாம் பண்ணது கிடையாது. இந்த கண்டென்ட் வீடியோஸுமே வந்து நாங்கள் அது அவங்களுக்கு இருந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகும்போது எனக்கு வேலை இல்லை. ஓகே. யாருங்க அவங்க? ஸோ அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து எஸ்பிஐ அந்த கார்டு செக்ஷனில். ஸோ நம்ம அலையிறதுனால எங்கேயோ டேன் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு கல்யாணத்தப்போ என் ஒய்ஃப் வந்து வேலையை விட்டுரு அப்படின்ட்டா. எப்படி எப்படி அது யார் அவங்க? அந்த மாதிரிலாம் எங்கே இருக்காங்க? ஸோ அதனால் விட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி ஓகே வேலையை விட்டுருவோம், விட்டுட்டு மேரேஜ் பண்ணிவிடுவோம். மேரேஜ் முடிஞ்சால் ஒரு 1 மந்த்துக்கு பேக்கப்புக்கு கையில் ஃபண்ட் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே விட்டாச்சு. அந்த 1 மந்த் கேப்பில் அவங்க சொன்ன ஐடியா தான் இது, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சும்மா கண்டென்ட் வீடியோ பண்ணுவோம், கிளிக் ஆச்சுன்னா ஆகும். இல்லைன்னா நீ எப்படி தேட போகிறனா அதுக்கப்புறம் பொறுமையாக தேடு, வேலையை தேடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாச்சு. சொன்ன மாதிரி ஆரம்பித்தோம். விளையாட்டுக்கு ஆரம்பிச்சது தான். அது ஒரு 10-15 நாள்லேயே ப்ரமோஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ அது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10-15 நாள்லேயே அப்படிங்கும்போது அப்புறம் ஓகே அதே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. அங்கே ஆரம்பிச்சது தான். ஓகே. ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் தான் 3 மாதத்தில் ஹார்ட் பீட் வந்தது. ஓகே. ஹார்ட் பீட் உள்ள வந்தோம். அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ், அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே. எதையுமே எதிர்பார்த்து இல்லை, பிளான் பண்ணியோ பண்ணுறதில்ல. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்லாம் வேணாம். ஒரு ஃப்ளோல போகடா. அவ்வளோதான். ஓகே. அப்படிதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அக்காவை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட் நடத்தி, இந்த பாருங்கம்மா நீங்க வந்து பசங்கிட்ட வந்து வேலை பார்க்குற பையன் தான் வேணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ வீடு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டே எடுத்து நடத்தலாம் நினைக்கிறேன். நல்ல ஐடியாவா இருக்குல்ல? நல்ல ஐடியா தான், ட்ரை பண்ணி பாருங்க. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து வேலைக்கே வந்து போக வேணாம்ப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எப்படி இருந்தது? அது பயமாக தான் இருந்தது. ஓகே. சொல்கிறா ஓகே நம்மளும் வேலையை விட்டுருவோம், ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிக்க முடியலன்னா அப்போ நடக்கல. எல்லாம் ஆரம்பத்துல தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுவும் ஒரு பக்கம் பயம் இருந்தது. ஓகே தைரியமாக பண்ணுறோம், இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது ஓகே கல்யாணம் நம்ம கூட வர போகிறாங்க, அப்போ நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க, ஓகே பார்த்துக்கணும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி வேலையோ இல்லை வேலையே கிடைக்கலன்னா விட்ட வேலைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த யோசனையில் இருந்தது. ஓகே. இவங்க சொன்னதை பண்ணுவோம், சரி ஓகே சொல்கிறாங்க பண்ணுவோம், பண்ணது தான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. இல்லைண்ணா, அந்த டேக் இட் ஈஸி பாலிசி அது வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பசங்க பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களை பற்றி நிறையா நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது, பொண்ணுங்க தான் விட்டுட்டு போயிடுவாங்க பசங்களை அப்படின்லாம் இருக்குல்ல. ஆனால் இப்படியும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறேன், நிறையா வீட்டில் சொல்ல போனால் அடிக்காம மட்டும் இருமா. அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லா இதுலேயுமே சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஓகே. அதுக்கு அவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் சொல்ல முடியாது வார்த்தைகளால். ஓகே. சொல்லவே சொன்னாலும் வீட்டில் தனியாக பூசைகள் இருக்கும். ஓகே. அண்ட் மெயினாக வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு அப்பாவித்தனத்தை வச்சுருக்கீங்க, அது டக்குன்னு வந்து அப்பாவி மாதிரி மாறிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் இருக்கிறவங்களும் சொன்னாங்க, சீரீஸ் பார்த்தவங்களும் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்பாவியான பையனா நீங்கள்? இந்த மாத்திட்டீங்க பாருங்க. அது தெரியல ப்ரோ. இல்லையா? ஏன் தெரியல? அது இன்னும் அது நம்மளை பார்க்கும்போது அப்படி இருக்கும் போல மற்றவங்களுக்கு. இருக்கும். கன்ஃபார்ம். அழக்கூடாது, ஆம்பளை பையன் அழக்கூடாது. அது தெரியல ப்ரோ. அதுவும் அது என்ன பண்ணுறேன் எனக்கும் புரியும். நான் எப்போ கேட்டாலுமே யார் கேட்டாலுமே சரி, எங்கள் டாக்டர் சார் கேட்டாலும் இல்லை வெளியே யாராவது கேட்டாலும் இப்படி இது பண்ணுறீங்க, இல்லை கூட ஆர்டிஸ்டே கேட்பாங்க, இது எப்படி சத்தியமாக சொல்கிறாங்க எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. ஓகே. படிக்கிறேன், அங்கே போகிறேன், அங்கே நடக்கும் ஏதோ ஒன்று பண்ணுறேன், நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அதேதான். ஓகே.
அடுத்த கட்ட நடவடிக்கை, ஆசை, சினிமால இப்படிலாம் வரணும். அந்த மாரி ஏதாவது ஆசைகள் இருக்குதா? ஆசைகள் இல்ல ப்ரோ. ஆனா நல்ல படம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. இந்த இடத்துக்கு போகணும், இவ்ளோ இதாகணும் அந்த மாரிலாம் இல்ல. ஏதாவது ஒரு நல்ல படம் எல்லாருக்குமே தியேட்டர்ல நம்ம ஃபேஸ பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது ஒண்ணு தான். ஏதாவது ஒரு நல்ல படம் பண்ணி தியேட்டர்ல கொஞ்சம்னு ஒரு ஓகே. பார்த்துரலாம் அப்படிங்கிற ஒரு தான். ஓகே. ஸோ ஹார்ட் பீட் 2 அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி போய்க்கிட்டு இருக்கு? ஏன்னா வந்து புதுசா ஆள் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்துல்லி ப்ரோ, ஸோ அக்ஷதா, அதாவது நிலோஃபர், ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க? நீங்களும் மறுபடியும் இன்டர்னாவே இருக்கிறீங்க. வாழ்க்கையில இருக்கிறதுலே பெரியது என்னன்னா, கூட இருக்க எல்லாம் வளர்ந்துருவா, டேய் இருக்கடா நானும் வந்துடுறேன்டா. அந்த இது எப்படி இருக்கு ஆக்சுவலா? புதுசா வந்திருக்க எல்லாருமே பயங்கரமா ஜெல் ஆயிட்டாங்க. ஓகே. அது அந்த ஒரு இது இல்ல. சீசன் 1ல நாங்களா பண்ணிட்டோம். இல்ல சீசன் 2ல புதுசா வந்திருக்கீங்க அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்ல. அவங்க அப்படியே ஜாலியா எல்லாத்து கூடயும் பேசி நிலோஃபர்லாம் பயங்கரமான வாய். ஓகே. என்னையெல்லாம் வச்சு செய்றா. இந்த இதுல இத்தனை கூட நிலோஃபர் செய்றா பயங்கரமா. ஓகே. இப்ப கிரண் ஆகட்டும். இன்னொன்னு ஆக்டிங் வைஸ்லயும் பயங்கரமா பண்றாங்க. அப்படியா? டஃப் குடுக்குறாங்க. அந்த பொண்ணு பண்ணி கனாக்காலம் காலங்கள்ல இருந்து தலைவி ஆமா. வேற அது ரகம்ல. கிரண் ஆகட்டும் அவரும் சரி. எல்லாருமே நல்லா பண்றாங்க. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்ல ரொம்ப எனக்கு இந்த விஷயம் சேலஞ்சிங்காவே இருக்கு. அதாவது நாங்க பார்க்கும்போது ஹார்ட் பீட்ல என்ன ஒரு ஃப்ளேவர் கிடையாது. ஜாலியா இருக்கும்போது ஜாலியா இருக்கிற மாரி இருக்கு. அதே மாரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பரபரப்பு இருந்தா அது பரபரப்பும் இருக்கு. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஒரு மாரி பதட்டத்திலே வச்சிருக்காங்களா? இல்ல. நம்ம கேரக்டருக்கு வந்து அந்த பதட்டமே செட் ஆகாது. அதனால ரைட்டிங்லயுமே நமக்கு அவர் கொண்டு வரவே மாட்டாரு. எப்பவுமே நம்மள ஃபன் எலிமெண்ட்ல வச்சிருப்பாங்க. சீரியஸான கேஸ் நடந்தது சீசன் 1ல ஒரே ஒரு டைம் ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்கு நடந்துச்சு. அப்போ மட்டும் தான் நான் கொஞ்சம் பதட்டமானது. மத்தபடி ஃபுல் ஜாலி தான். ஓகே. அந்த பையனுக்குள்ளே ஈரம் இருக்குப்பா. அந்த பையனுக்குள்ளே ஒரு கடமை இருக்குப்பா அப்படின்ற மாரி. 2 விஷயத்துல மட்டும் தான் மாட்டுவேன். ஏதாவது ஒரு கேஸ் வந்து இந்த மாதிரி பதட்டமாக்கிடுவாங்க. இல்லைன்னா ரீனாக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண வேண்டிய டைம்ல அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அர்ஜுனுக்கும் ரீனாக்கும் சண்டை வரும்போது நம்ம போய் நிக்கிறது. சம்பந்தம் இல்லை. நீ எழுதுற ஓகே நான் ஏன் அழுகணும் அந்த மாதிரி. அந்த பீச் சீன்ல ஒண்ணு இருக்குல்ல. அதேதான். அதுக்கெல்லாம் அது வந்து நான் பயங்கர ஃபன்னா பண்ணலாம்னு நினைச்சேன். ஓகே. அது டயலாக் படி பார்த்தா இந்த மாதிரி ரீனா என்ன சொன்னா அர்ஜுன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி டயலாக். என்ன அர்ஜுன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா போச்சா அப்படி சிரிச்சுட்டு ஃபன்னா பண்ணிடலாம்னு சொல்லி நானும் ஃபன்னா போற வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். அங்கே சார் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சார் ஓகே திடீர்னு ஃபோன் டேராக்கி அங்கே நிற்கும் உன் கண்ணில் தண்ணி வரணும்டா இங்கே வந்து அழுகணும்டா அப்படின்ட்டார். எது அழுகணுமா? அது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு அதெல்லாம். ஓகே. பட் ஆனால் அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமா பூமாச்சு. அந்த ரீல்ஸ் நிறைய பேர் கட் பண்ணி போட்டாங்க. அதான் அந்த ஒரு டயலாக் இருக்கும். அர்ஜுனோட வேற பையனே இல்லையா? வா அவன் ஒரு ஆள் அப்படின்னு அந்த ஒரு டோன் தான் இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச இந்த சீன் சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. ஓகே. ஆக்சுவலா அந்த மொத்த செட்ல வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸானவங்க ஒரு டேக் கொடுத்தோம்னா தரமா பண்ணிடுவாங்க அப்படின்னா யாரு? எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஆமா. ஆக்சுவலா ஒரு சீன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை பயங்கரமா தான் பண்றாங்க. ஓகே. யாரும் இந்த டேக் வாங்குறது அந்த மாதிரிலாம் இல்ல. ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அப்படியே ஆபீஸ் பக்கம் தவணும் அப்படின்னா விஜிலீலா அவங்க கூட வேணி ஐடி பாய் அந்த 2 கெட் அந்த 2 ஒரு காம்போ இருக்குல்ல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் எப்படி போகுது ஆக்சுவலா? ஃபீல் எப்படி போகுதுன்னா எப்படி சீன் எப்படி போகுது? ஐயா என்ன அடிப்பாங்க ஐயா அவங்க. சீன் நல்லாவே போகுது. அது வந்து ஒரு மாதிரி ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்தது. என்ன சொல்றது? அது எப்படி நான் சொல்லுவேன்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சரி ஓகே. இப்போ நம்ம டீம்ல இருந்து ஒருத்தவங்களோட பேர் வந்து சொல்றேன். ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன பேர் பட்ட பேர் கொடுப்பீங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. பட்ட பேர் மீன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எப்படி அப்படின்றது மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நம்பர் 1 வந்து ரீனா. ரீனாக்கு பட்ட பேரா? நிறைய இருக்குமோ? அப்படியெல்லாம் கிடையாது. தீபாக்கு என்ன வைக்கலாம்? ஓட்ட வாங்கி வைக்கலாம். ஓட்ட வாயா? ஆமா. ஓகே. லொடன்னு இருப்பா. ஓகே. அனிதா பாடினி. பாடினிக்கு என்னங்க பேர் வைக்க முடியும்? என்ன பேர்? ஏன்னா நானும் பாடினி பேசினதே ரொம்ப கம்மி தான். ஆமா. பெருசா இருக்காது. ஆனா உங்களுக்கும் கர்லி அவங்களுக்கும் கர்லி அந்த மாதிரி ஏதாவது இருக்காதா? மன்னிக்கணும். சூப்பர். பரட்டேன்னு வைக்கலாமே நம்மளே கூப்பிடுற மாதிரி. ஓகே. அதெல்லாம் போட்டுறாதீங்க. எது எடுக்கிறதெல்லாம் பேர் வைக்கிறதெல்லாம் இல்ல அது போறதுக்கு தான் எடுக்கிறது. ஓகே. அண்ட் ரவி ப்ரோ பேருன்னு இல்ல உங்களுக்கு அவங்க கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். ரவி அவங்கள பத்தி ஏதாவது சொல்லலாம். செட்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஓகே. அதான் ரவி ப்ரோ வந்து 2 டைப். அம்பி அண்ணின் மாதிரி. இங்கே வந்து ஹார்ட் பீட்ல வந்து அண்ணின் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வரப்பாவே இருப்பாப்ல. நம்ம ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டு அம்பி மாதிரி அப்படியே உட்காந்து சாந்தமா உட்காந்து எல்லாத்தையும் அப்படி ஜாலியா பேசிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு அப்படி இருப்பார். அப்படியா? ஆமா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு செட் ஆகணும். எடுத்த உடனே எல்லாரு கூடயும் இதாகிட மாட்டார். கொஞ்சம் டிராவல் ஆகி அவருக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா பயங்கரமா பேசுவார். ஓகே ஓகே. இது கிரண் பயங்கர சாலியன் டைப். அவரை பத்தி பட்ட பேர் வைக்க சொன்னீங்களா? அதை வந்தாரு. ஒரு பட்ட பேர் வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நல்ல மனுஷன். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆள். ஓகே. பார்த்து கொஞ்ச நாள்ல வந்து அவரா பேசி
பழகி இப்போ அவர் கூட ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கு. ஓகே. எல்லாரும் வந்து இப்போ வந்து கிரண் அண்ட் ரீனா அந்த ஒரு பேர் பார்த்தம்போது பேரன்ல அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கும் போது இது நல்லா இருக்குலப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அங்க ஆன் ஸ்பாட்ல எப்படி இருந்தாங்க 2 பேரும்? ஆ, கிரண் ரீனாவோட பேருமே இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க பண்ற போர்ஷன்ஸ். ஏன்னா இப்போ நான் பண்ணிட்டு இருந்தாலும் கிரண் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ஆமா, So அதுவும் எனக்கு ஒரு வருத்தம். என்னடா பொசசிவா இருக்கா? இருக்குமே, ஐயா நான் பண்ண வேண்டியதுல நீ பண்ற ஸ்க்ரீன்ல, அப்ப நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனா ரொம்ப அழகா இருக்கு ஓகே. scenes. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. கிரணோட கேரக்டருமே இந்த மாதிரி தான். ஓகே. இப்போ வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. காமிச்சிருப்பாங்க டக்குன்னு பார்த்தா சைலண்டாவும் காமிப்பாங்க. ஹீரோயிக் மொமெண்டாவே அவர் வந்து இருக்கும். ஸோ அது நல்லா இருக்கு, அவருக்கு சூட் ஆகுது. ஓகே. அண்ட் மெயினா வந்து அக்ஷதா. அக்ஷதா மாத்தி சொல்லிடணும், இவளுக்கு தான் ஓட்ட வாங்கி கொடுத்துருக்கணும் அப்படியா? தீபாவுக்கு போல. ஆமா, சேஃப் ஆயிட்டீங்களா தீபா? கொடுத்தணும். லொடன்னு பேசுவாங்க. ஆக்சுவலாக அவங்க பேசினா தான் நல்லா இருக்கும். அப்படியா? பேசாம அமைதியா இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஓகே. செட்டில் ஏதாவது எனக்கும் டல்லா இருக்கு அப்படின்னா அவ பக்கத்துல போய் கொண்டோம்னா எனர்ஜி ஏற்றி அனுப்பிச்சிடுவா. ஓகே. அந்த மாதிரி எனர்ஜி அனுமோல் மேம் பயங்கர ஸ்வீட். ஓகே. அவங்க ஏதாவது பணியாரெல்லாம் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். கொண்டு வருவாங்களாமே. ம் உண்ணியப்பமா? அது லாஸ்ட் டைம் இப்போ கொடுத்தாங்க. வந்துச்சா? ஆனா நான் ஸ்வீட் சாப்பிடாதனால சாப்பிட மாட்டேன். ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஸ்வீட் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டேன். என்ன ப்ரோ இப்போ யாரை கேட்டாலும் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், சோறு எடுத்துக்க மாட்டேன். அது அவங்க டயட் ஃபாலோ பண்றாங்கனால பண்ணுவாங்க போல. நமக்கு டயட் எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு ஸ்வீட் பிடிக்காதனால நான் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஆமா. சரி ஓகே. அதுக்கு எதுக்கு டயட் எல்லாம்? ஓகே. அது எப்பயுமே வெறப்பாவே சுத்திக்கிட்டு இருக்கிற அர்ஜுன் ப்ரோ. அர்ஜுன் ப்ரோ அது ஸ்க்ரீன்ல தான் அப்படி. ஸ்கிரீன்ல இல்ல மீட் மற்றபடி பண்ணி. நானும் அர்ஜுன் ப்ரோவும் தான் சீசன் 1ல தங்கி இருந்தோம் ஒட்டுக்கா. ம். ரொம்ப நல்ல மனுஷன். அர்ஜுன் ப்ரோக்கு பட்ட பேர்லாம் வைக்கலாம்னா வைக்கவே முடியாதுங்க. அதுக்கெல்லாம் என்னங்க பேர் வைக்கிறது? ஆள் ஜம்முன்னு இருக்காரு. ஆள் பார்க்க பாகுபலி மாதிரி இருக்கு. வேணா பாகுபலி இன்றிலிருந்து பாகுபலி என்று வேணா அரைக்கலாம். சூப்பர் ப்ரோ. என்ன கேட்டு நீங்களே எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, அர்ஜுன் பாகுபலி. அப்புறம் வேற ஏதோ சொன்னீங்களே, என்ன ப்ரோ? வேற ஒருத்தவங்க ஏதோ பேர் சொன்னீங்களே. நான் எதுவுமே சொல்ல. நீங்க தான் ஏதோ தீபா ஓட்டவாயின்னீங்க, அக்ஷதா ஓட்டவாயின்னீங்க. வேற என்ன? செக் பண்ணிக்கோ என்னென்ன பேசியிருக்கோன்னு. முடிச்சானே ப்ரோ, இதெல்லாம் கட் பண்ணிருக்கேன் வேணாம். அதானே. ஓகே. நம்ம வந்து 2 பேரோட பேரா வந்து போய் நீங்களும் வெண்ணம்மாவும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது யாராவது கேட்டிருக்காங்களா? ஆக்சுவலா இப்போ ஒரு மூவில கேட்டாங்க. இவரோட ஆர்ஜே பாலாஜி, சூர்யா மேம் அவங்கள வச்சு பண்ற சூர்யா போர்ஷன்ஸ் 45. ஓகே. அதுல கேட்டிருந்தாங்க. ம். பட் ஆனா எனக்கு இங்க ஸ்கெட்யூல் ப்ராப்ளம் இருந்தனால என்ன அது சொல்றீங்க? ஆனா அது ரொம்ப சின்ன கேரக்டர் தான். பட் ஆனா கேட்டிருந்தாங்க கப்பலாவே வேணும். அவங்க கப்பிள்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, இன்ஃப்ளூயன்சர் போல, அந்த ஒரு சின்ன சீனுக்காக. ஓகே. ஸோ அதில் கேட்டிருந்தாங்க கப்பலா பண்றீங்களா அப்படின்னு. ஓகே. பட் ஆனால் தான் இங்கே டேட்ஸ் அவங்க கிட்ட டேட்ல எனக்கு இங்கே ஷூட் இருக்கும்போது ஓகே. அதனால பண்ண முடியல. ஓகே. ஹார்ட் பீட் 1, ஹார்ட் பீட் 2, அப்புறம் ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ போகும்போது நிறைய இப்போ உங்களுக்கே ஒரு தாட் வரும்ல, நம்ம என்னடா நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லிட்டீங்க. பட் அந்த எண்ட் ஆஃப் தி டே நம்ம வெப் சீரிஸ் மாதிரி பண்ணுவோமா, படம் பண்ண போகிறோமா, இல்லை யாரெல்லாம் நம்மளை கூப்பிட போகிறாங்க, இவங்க இந்த டேரக்டர்லாம் நம்ம கால் பண்ணி வா நம்ம படத்தில் இருக்கப்பா நீ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு உங்களுக்கு? இதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ கேட்கறதுக்கு. இப்பெல்லாம் சொல்லுங்க, ஏன்னா கேட்டுக்குவேன். யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க உண்மையிலே கால் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த டேரக்டர்னு பர்டிகுலரெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு ஏதாவது சொல்கிற பாருங்க, இப்போ புது டேரக்டர் நல்ல நல்ல படங்கள் எல்லாருமே பண்ணுறாங்க. அதனால இவங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல கேரக்டர், ராக்கி மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சா, கதை கேட்டு இந்த மாதிரி உங்க கேரக்டர்ப்பா இப்படி ஒரு ஜாலியாக ட்ராவல் ஆக போகுது அப்படின்னா பயங்கர ஹாப்பி. ஓகே. என்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும், அந்த ஃபோட்டோவோட இது மட்டும் சொல்லுங்க. அது பார்க்கும்போதே ஸோ இதுதான். இது எப்படி ஷூட் பண்ணீங்க ஆக்சுவலாக? இது என்ன கழுத்தை புச்சுன்னு நெச்சுன்னு இருக்கிறாங்க? இதெல்லாம் அவங்க பண்ணுறது தான். இதெல்லாம் டைலாக்ஸ் வந்துடும். ஸோ அவங்க தாத்தாவை பற்றி நான் பேசின உடனே அவங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு பிடிச்சிருவாங்க. அப்படிதான். ஆமாம், எனக்கே தெரியாது பண்ணுவாங்கன்னு. அப்படியா? ஸோ அதை சொல்லிட்டா நம்மளால அதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணி யோசிச்சிருவோம். பட் ஆனால் சொல்லாமல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரியாக்ஷன் வந்துடும். ஓகே. திடீர்னு வந்து பிடிச்சினா நமக்கு என்னடா பட்டன் கழுத்தை பிடிச்சாங்க ஒரு பயம் வந்துடும், அந்த ரியாக்ஷன் வந்துடும். அப்படிதான் நடக்கிறது இதெல்லாம். ஓகே. ஸோ ரதி மேமோட என்ட்ரி அகைன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன நடக்க போகுது அடுத்துலாம்? என்னென்ன ஷூட்லாம் வந்து போயிட்டு இருக்கு? என்ன ஷூட்லாம் போய் நீங்கள் என்ன கேட்டீங்க எனக்கு எப்படி தெரியும்? ப்ரோ சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை வர இன்னும் வரதுக்கு நாள் இருக்கு. இப்போதான் வந்து செவ்வாய்க்கிழமையும் வந்திருக்கு. ஆமாம் ப்ரோ. போன வாரம் என்ன நடந்துச்சு? போன வாரம் கடைசியா என்ன நடந்துச்சா, ரதி மேம் ஹாஸ்பிட்டல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு குழந்தையோட உயிரை வந்து காப்பாத்திருக்காங்க. அதுக்கு வந்து ரீனாவும் ரதி மேமும் பேசியிருக்காங்க. என்னாலதான் அவங்களாலதான் நான் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அர்ஜுன் பார்த்தா ரீனா கிட்ட வந்து பேசுறாங்க, பழைய கதையை வந்து பேசுறாங்க. நான் வந்து என்ன எப்படி நம்புனேன் என்னன்னு தெரியல, குடிச்சிருந்தாலும் உன் மேல ஒரு நம்பிக்கை வருது, என்ன கதை சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன ப்ரோ ஆக போகுது? இதோட இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இதுல இருந்து அப்படியே ஏதாவது நடக்கும். ஓகே பாருங்க, எனக்கு வந்து அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல மாத்தி தொடரும் பண்ணுவாங்க. ஓகே, சோ நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இந்த டைம் சீசன் 2ல.
ஓகே. ஸோ அடுத்து சீசன் 3, சீசன் 4 இந்த மாதிரி சீசன் 3 மேபி போகலாம். போவாங்க. போகும். நல்லா போயிட்டு இருக்கு. போகணும். போகலாம். போகணும். ஓகே ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து நிறையா இடங்கள், நிறையா வெற்றி படங்கள், வெற்றி வெப் சீரியஸ், வெற்றின்னு இல்லை வெற்றி மீன் சக்ஸஸ் அந்த மாதிரி இடங்கள் போகணும் பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். ஸோ நிறையா இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ஸ் வந்து கிடைக்கணும் பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் சொன்னதெல்லாம் பழகிட்டும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். பண்ணிடணும் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டைல் சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNUSRB, TET, RRB, SSCL ranking.